இந்த 2 வாரமா கமெண்ட் செக்ஷனை தொலைந்தாலே ககுரா பாச்சி. ஸோ நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டு சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட் செக்ஷன் ஸ்பேம் அப்படின்னா நருட்டோ ஷிப்னா இருக்கும், அதுக்கப்புறம் ஒன் பீஸ் ஆகிருக்கும். ஆனால் இந்த 2 வாரமாக ஃபுல்லாக ககுரா பாச்சி பேசு ப்ரோன்னு சொல்லிட்டு என்ன வந்து என்னையே மோட்டிவேட் பண்ணுறீங்கடா. அதான் வர்க்கீஸ். ஸோ அதனால நானே தளபதியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போட்டுருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமல் என்னதான் இருக்கு அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனா அப்புறமா தெரிஞ்ச ஓகே நீ கொடுக்குற ஐப்புக்கு இந்த அனிமே ஏத்த ஒரு அனிமே தான்டா அப்படின்னு. ஸோ எனிவே இந்த வீடியோல ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது, எப்போ வரப்போகுது, ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனை எபிசோட்ஸ் வரப்போகுது, ஸோ மேபி மங்கா பெஸ்டா இருக்குமா இல்லை ஃபியூச்சர்ல அனிமே பெஸ்டா இருக்குமா அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஒரே வார்த்தையா பேசணும் அப்படின்னா அடிக்கலாமா படுக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். தப்பாக்குதுண்ணா டேய் அப்படி இல்லடா. ஸோ மக்களே சேனல் யாரோ புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே கமெண்ட் செக்ஷன் தள்ளிங்க அப்படினா ஹைப் பண்றவங்க அதை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேவா. சோ எனிவே சொன்னதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்ப நான் ஓடுகிறேன் வீடியோக்கு போலாமா. கிடிங் 俺は奴らを切らなきゃならない。சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லர் பத்தி பேசுவோம். சோ அதுக்கு அப்புறம் இந்த அனிமேவோட இன்சைட் பத்தி பேசுவோம்டா ஓகேவா. சோ ட்ரெய்லரை பொறுத்தவரைமே வந்து நீங்க சொன்ன டார்க் அனிமேக்கு ஏத்த மாதிரி டார்க்கா போட்டுருந்தானுங்க, எங்க பார்த்தாலும் ரத்தம் தெறிக்கி விட்டுருந்தானுங்க, அதெல்லாம் பார்த்தோம் ட்ரெய்லர்லயே ஓகேவா. சோ அதுக்கு அப்புறம் வாய்ஸ் காஸ்ட்ன்றது முக்கியம். சோ வந்து வாய்ஸ் காஸ்ட்டை பொறுத்தவரைமே எந்த கேரக்டர் கொடுக்கல, ஹீரோ கேரக்டருக்கு மட்டும் ஐ திங்க் எந்த வாய்ஸ்ல இருக்க போகுது அப்படின்னு காமிச்சிருந்தானுங்க. மேபி அது ஜாப்பனீஸ்ல இருந்துட்டு 切らなきゃならない。 ஸோ அதுக்கப்புறம் ட்ரெய்லர் தான் 1 நிமிஷமா இருந்ததாலுமே அதில் அவ்வளோ பெரிய வந்து இதுக்கு முக்கியமாக ஒரு இம்பாக்ட் கொடுப்பேன், முக்கியமாக ஒரு கருத்து கொடுப்பேன் அப்புறமா கொடுக்காம ஃபுல்லாக வந்து சீன்ஸ் வச்சு நகர்த்தி இருந்திருப்பானுங்க. ஸோ அதுலேயுமே மக்கள் ஈர்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருந்தானுங்க, அதுதான் இன்ட்ரோ. ஸோ இன்ட்ரோவே வந்து இதுவரை இந்த அனிமையில பார்க்காத இன்ட்ரோவா இருந்துச்சு. மேபி வந்து ஏற்கனவே வந்திருக்கான்னு தெரியல, ஆனால் வந்து தனக்கு முன்னாடி இருந்த அனிமே லைக் நருட்டோ, ஒன் பீஸ், டிராகன் பால் இருக்கு தெரியுமா, அதை வந்து காமிக்கிற ஒரு அனிமேவா இருந்ததுன்னா ஜேஜேகே தான். ஸோ ஜேஜேகே அப்புறம் ஒரு அனிமே வந்து தன்னோட ஓஜியை காட்டுறாங்க, தன்னோட வந்து அப்பனோட காட்டுறாங்க அப்படின்னா அது வந்து கங்குரா பாச்சா இருக்கு. ஸோ இன்ட்ரோலே நருட்டோனா வச்சு பங்கம் பண்ணியிருந்தானுங்க, அந்த விஷயத்துல வந்து பாராட்டியே ஆகணும் ஸ்டூடியோவாடா. ஸோ நம்ம ஹீரோவோட வாய்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த பிளட் சிரிக்கிற சீனு, அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரோ, இந்த 3 தான் வந்து 1 நிமிஷத்துல வந்து அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. வேற எதுவும் வந்து பேசுற மாதிரி இல்ல. ஸோ இன்னும் நம்ம ட்ரெய்லர் வச்சு பேசினாலுமே உள்ள என்னதான் இருக்கு, உள்ள எப்படி தான் இருக்கும்ன்றது ஒரு பெரிய டவுட்டா இருக்கும் ரைட்டா. ஸோ அதனால இதுல வேலை செய்றவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி எதுல வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நருட்டோலாம் வேலை செஞ்சிருக்காங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்க போறது இவங்க ப்ரொடக்ஷனான சைகேம் பிக்சர்ஸ் தான். ஸோ இவங்களை பொறுத்தவரையுமே ஒரு புது ஒரு கம்பெனியா தான் இருக்கானுங்க ஓகேவா. ஸோ இவங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணதுல வந்து பெரிய ஆரவாரமா ஓடுன அனிமேஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி ஏதோ கிடையாதுன்றது உண்மை. பட் வந்து இந்த வருஷத்துக்கு போன வருஷத்துல வந்து சம்மர் ரிகவர் டெட் ஒரு அனிமே பேருக்கு நினைக்கிறேன், அந்த அனிமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணவங்க இவங்க தான் ஓகேவா. சோ மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல வேண்டியது இல்ல. சோ வந்து ஷோனினா ஒரு கேங் பண்ணோம், ஐ திங்க் சேனினா ஒரு கேங் பண்ணோம், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அனிமே தனித்தனியா சொல்லிட்டு இல்ல தனித்தனியா ஒரு கம்பெனிஸ் தான் பண்ணோம். சோ அதே மாதிரி டார்க் அனிமேக்கு அப்படி சொல்லிட்டு சில கம்பெனிஸ் பண்ணோம், அதுல ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. சோ பட் இந்த சைகேம் பிக்சர்ஸ் அப்படின்னு பொறுத்தவரைமே இது ஒரு நியூ கம்பெனியாமா. சோ இவங்க வந்து பண்றானுங்க. சோ இவங்களோட மத்த அனிமேஷனை பொறுத்த பார்க்கும்போதோ ட்ரெய்லர் அனிமேஷனை பார்க்கும்போது சோ பங்கமா தான் இருக்கு, அதுல தப்பு சொல்ற மாதிரி இல்ல ஓகேவா. பட் இருந்தாலும் கொஞ்சம் புது கம்பெனி இருக்கிறதுனால மேபி அடி வாங்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா அது நம்ம அனிமேல தான் தெரியும். ஆனா இது ஒரு டார்க் அனிமே இருக்கிறதுனால மேபி கதையில வந்து விட்டாலோ இல்ல ஐ திங்க் வந்து அனிமேஷன்ல விட்டா கூட நம்ம வந்து ஓகே இது டார்க் அனிமே அப்படி மாதிரி மீன் பண்ணிட்டு போலாம் போல. சோ எனிவே அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கும்போது தான் தெரியும் ஓகேவா. சோ அதுக்கப்புறம் வந்து கேக்கோ சசாகி அப்படின்ற ஒருத்தர் தான் கேரக்டர் டிசைன் பண்றாரு. சோ மேபி இவரு ஒரு அளவுக்கு வந்து ஜப்பான்ல வந்து ஒரு பெரிய அளவு கேரக்டர் டிசைன் தானமா ஓகேவா. சோ பேசிக்கலா தலைவருக்கு வந்து சொல்றது கையில வளையறதுனா ஈஸியா இருக்குமா, அழகா வந்து ஒரு செகண்ட்லயே சூப்பரா வரைஞ்சு கொடுத்துருவாராமா, அப்படிப்பட்டவர் தான் இந்த கேக்கோ சசாகியா. பட் இவரெல்லாம் தான் இவ்வளவு சொன்னாலுமே இவரோட ஏதாவது சூப்பரா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் 7 Deadly Sins அனிமே தெரியுமா. சோ அந்த அனிமேக்கும் அதே மாதிரி இரேஜ்னு சொல்லிட்டு ஒரு அனிமே இருக்கும். இந்த 2 அனிமேக்குமே வந்து திங்க் சொல்றது ஏகப்பட்ட அனிமே பண்றாரு. பட் இந்த 2 அனிமே தான் கொஞ்சம் ஃபேமஸா இருந்திருக்கும் ஓகேவா. சோ அது மாதிரி இந்த 7 Deadly Sins அந்த இரேஜ் 2 அனிமேக்கும் வந்து கேரக்டர் டிசைன் பண்ண இவர் தானாமா. சோ அதனால நீங்க இரேஜ் அனிமே 7 Deadly Sins அனிமே பாத்துறீங்க அப்படின்னு பார்த்தா கேரக்டர் டிசைன் அதே மாதிரி ஒத்து போது சான்ஸ் இருக்குடா ஓகேவா. சோ வந்து உங்களுக்கு அந்த சொல்றது அந்த அனிமோட கேரக்டர் உங்களுக்கு செட் ஆகுது, அந்த அனிமோட கேரக்டர் டிசைன் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இது அசால்ட்டா உங்களுக்கு செட் ஆகிடும் ஓகேவா. சோ அதுக்கப்புறம் இந்த அனிமோட டைரக்டர் டட்சுயா டக்குச்சி அப்படின்னு இருக்காங்க. சோ அவங்க யாரு பார்த்தா தலைவர் வந்து நருட்டோக்கு நான் கொடுத்து ஹெல்ப் பண்றாராம். ஒரு அளவுக்கு லெஜெண்டரி அனிமேட்டர் சூப்பரா பண்றாரு, நிறைய கிரெடிட்ஸ் இருக்கு அப்படின்னா சொல்றாங்க. நருட்டோல நிறைய பங்குலாம் இருக்கு அதிகமா இருக்காமா. சோ அதெல்லாம் நருட்டோக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி நருட்டோக்கு நிறைய அனிமேஷன் பண்ண ஒரு ஆள் தான் டட்சுயா டக்கிமிச்சி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு. சோ இவர் தான் டைரக்டர் பண்ண போறாரு. சோ இது மாதிரி வந்து சோ எதிரும் புதிருமான சில பேர் தான் சேர்ந்து அந்த அனிமே வந்து எடுத்துட்டு போக போறாங்க இதுக்கு அப்புறம். சோ கொஞ்சம் ஏற்கனவே வந்து நல்ல ஃபேமஸான ஆளா இருக்கிறதுனால ஓகே அனிமேவோட ஐ திங்க் ப்ரொடக்ஷனுக்கும் அனிமேஷனுக்கும் எந்த குறைச்சி பிரச்சனையும் வராது அப்படின்றத நம்புவோம். சோ இவங்க 3 பேரால தான் அந்த அனிமேஷன் மொத்தமா ஓட போகுதுடா ஓகேவா. சோ இதுக்கு அப்புறம் வந்து டைரக்டா வந்து இந்த அனிமேவோட கதைக்கு போயிடுவோம். இந்த ககுரா பாச்சின்ற அனிமே எதை நோக்கி தான் போகுது, இது எப்படி தான் போகுது, இது எப்படி ஏன் வந்து இவ்வளவு ஃபேமஸா இருக்கு அப்படின்னு கேட்டா இதோட முக்கிய ஆதாரமே மங்கா தான்.
மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் சொல்றது என்னன்னா மங்கா சூப்பரா இருக்கு அப்படினால இதோட திங் இதோட மங்காவால தான் இந்த அனிமே இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகினே இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த மங்காவோட கான்செப்ட் என்ன, இந்த கதையோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா போட்டு தள்ளுவானுங்க. ஹீரோ அப்பா போட்டு தள்ளதுனால நம்ம ஹீரோ போயிட்டு போட தள்ளணும் போட போறான். அதுதான் வந்து இந்த அனிமோட கான்செப்ட். ஆனா இந்த கான்செப்ட்ல அடுத்த லெவல் என்ன பண்ண போறானுங்க, இது எப்படி எடுத்துட்டு போறானுங்கன்றதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அந்த கேள்விக்குறிக்கான இந்த அனிமே தான் இந்த அனிமே வரப்போகுதுடா. ஓகேவா? லைக் ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு சொல்லலாம். திங்க் வந்து வில்லன் சகா மாதிரி முடிக்காம இருந்தா சரி. ஏன்னா வில்லன் சகாவுக்கு இதே தான். வில்லன் சகா நம்ம ஹீரோவோட ட்ரோஃபியோட அப்பா போட்டு தள்ளுவானுங்க. அப்பா போட்டு தள்ளணும் சாவடிக்கு தான் வந்து ஹீரோ கிளம்புவாரு. ஆனா கடைசியா பார்த்தா கதையில் ஏதோ நடந்து எப்படியோ போய் முடிஞ்சு கடைசியா வந்து எனிமிஸே நமக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது ஒரு பீஸ்ஃபுல்லா முடிச்சிருப்பானுங்க அனிமேவை. சோ அதே மாதிரி ககுரா அப்பாச்சி முடிச்சாங்களா ப்ரோ, அது மாதிரி முடிச்சாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டா ஐ திங்க் வந்து இப்போ வரைக்கும் ககுரா அப்பாச்சி வந்து மங்கா போயிட்டு தான் இருக்கு. இது 121 சாப்டர் வந்திருக்காமா. சோ அதனால ககுரா அப்பாச்சி எப்படி முடிக்க போறானுங்க அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஓகேவா? சோ நம்ம பேசிக்கலா இப்போ வர அனிமே நான் பாக்குறோம். சோ வர அனிமேஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 3 சீசன் 4 சீசன் அப்படின்ற மாதிரி எண்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறானுங்க. சோ நம்ம அதனாலேயே வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல வச்சு இந்த அனிமே நம்புறதுன்றது கொஞ்சம் கடினம் தான். ஓகேவா? இது ஏன்னா இப்பதான் 101 சாப்டர் போயிருக்கானுங்க, 121 சாப்டர். சோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எபிசோடு எடுக்க கிட்டத்தட்ட 3 இருந்து 4 சாப்டர் ஆகும். அப்படி பார்த்தா 10 எபிசோடுக்கு 80 சாப்டர் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட 31 எபிசோடு வரையும் இப்போ வந்து சாப்டர் மங்கா இருக்கு. ஓகேவா? அதாவது ஜேஜே கூட இப்போ ஒப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 சீசன்ல 1.5 சீசனுக்கு இப்போதைக்கு கதை இருக்கு. ஆனா கதை இதுக்கப்புறம் எப்படி போகுது, லைக் வந்து ஜேஜே மாதிரி ஒரு 3 சீசன் 4 சீசன் போட்டு முடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருந்தாலும் ஒரு 300 சாப்டர் தேவைப்படும். ஏன்னா ஜேஜேக்கு டோட்டலா 271 சாப்டர். சோ அப்படின்னும் போது ஜேஜேக்கே வந்து 3 சீசன் மேல எடுத்துட்டு போறான். ஓகேவா? சோ அதனால இவனுக்கு கன்ஃபார்மா ஒரு 250 சாப்டர் மேல இருந்தா மட்டும் தான் இந்த அனிமே வந்து ஒரு 3 சீசன் 4 சீசனே தொடும். இவனுங்க 160 150 முடிச்சிட்டானுங்க அப்படின்னு பார்த்தா கன்ஃபார்மா இந்த அனிமே ஒரு 24 எபிசோடோட முடிக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. சோ அதனால இந்த அனிமே ஒரு 220 250 தொண்ணூறு ஒரு 250 சாப்டர் தொடணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நீங்க வேண்டிக்கோங்க. அப்பதான் வந்து இந்த அனிமே நல்லாவும் இருக்கும். இது மாதிரி டார்க் அனிமே எல்லாம் வருஷத்துக்கு ஒரு அனிமே வரும். வருஷத்துக்கு ஏகப்பட்ட அனிமே வரும். ஆனா இதே ஒரு அனிமே தான் ட்ரெண்ட் ஆகும். போன வருஷம் வந்து நம்ம டாக்கோ பீசின் ஆனா ஓகேவா, டாக்கோ பீசினுக்கு அப்புறம் ஹிமார்டிட் ஆனா பட் இருந்தாலும் டாக்கோ பீசின் அளவுக்கு வந்து ஹிமார்டிட் வந்து ட்ரெண்ட் ஆகலன்றது ஒத்துக்கணும். போன வருஷம் டாக்கோ பீசின் இருந்தா இந்த வருஷத்துல வந்து எந்த ஒரு டார்க் அனிமே வந்து ரிலீஸ் ஆகி ஃபேமஸ் ஆகவே இல்ல. சோ ககுரா பாச்சை வரும் அப்படின்னு பார்த்தா ககுரா பாச்சை அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் ரிலீஸ் பண்றாங்களாமா. கிட்டத்தட்ட இன்னொரு 10-11 மாசம் இருக்குது. அப்ப என்ன ப்ரோ இப்போ வராதா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்சல்யூட்லி இந்த அனிமே வந்து இப்போ வரப்போது கிடையாது. பிப்ரவரி மாசம் தான் வரப்போதாமா. அதாவது அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம். என்னடி இது? பட் அதுக்கு இப்போ ட்ரெய்லர் விடுறானுங்க அப்படின்னும் போது புரியுதுல திங்க் வந்து இப்போ எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா இருக்கு இந்த அனிமே ஜப்பான்ல அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டப் வரும். இங்கிலீஷ் டப்ல வந்து தமிழ்ல வருமா ஏமாந்து நம்ம கரெக்டா ஏமாந்து போயிடுவோம். சோ மோஸ்ட் ஆஃப் ஆல் கிரன்ச்ரோல் வந்து இசகாய் அண்ட் வந்து ஆக்ஷன் அனிமே தான் டப்பிங் கொடுக்குறானுங்க. இது மாதிரி டார்க் அனிமே எல்லாம் கொடுக்கறது கிடையாது. சோ மேபி இப்போ ட்ரெண்டிங் மாதிரி நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணானுங்க. அந்த கங்குரா பாச்சி ட்ரெண்ட் பண்ணி இருந்தானுங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வந்து வாய்ப்பு இருக்கு. இல்ல சப்போர்ட் இல்ல ட்ரெண்டிங் இல்ல அப்படின்னா இந்தியில மட்டும் அனிமே டப் பண்ணி விட்டு நம்ம கைட்டி விட்டுருவானுங்க தான் உண்மைடா. ஓகேவா? சோ இனி ஒரு நாட்கள்லாம் இருக்கு. எப்படியோ 2-3 வாரத்துல நம்ம இதையும் மறந்துடுவோம், வேற அனிமே வந்துரும். பட் இதோட மங்கா சாப்டர்ஸ் தான் இருக்கு. மேபி இந்த வீடியோ ஒரு 150 லைக் பண்ணி நீ அடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா ஒரு மங்காவோட ரிவ்யூ போடுறேன்டா. ரிவ்யூல கன்ஃபார்மா எக்ஸ்பிளைன் போடுறேன். வாரத்துக்கு 2-3 சாப்டர்ஸ் அழகான தூக்கி போடுறேன். ஓகேவா? பட் நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் தான். ஏன்னா உங்களுக்கே பிடிக்கலன்னா நான் யாருக்கிட்ட வீடியோ போட முடியும் கரெக்டா? சோ இல்லைனா வந்து இல்ல ப்ரோ உனக்கு வேணாம் ப்ரோ மங்கா சாப்டர்ஸ் வேணாம்னா விட்டுருங்க. நம்ம வந்து அதுக்கு வந்து எப்படி சொல்றது ரீல்ஸ் அண்ட் ரியாக்ஷன் இந்த அனிமே அப்படி இப்படியே போயிடலாம். சோ மேபி இந்த வீடியோ 150 லைக் மேல 150 லைக் எப்பவுமே சேனல்ல போயிடும். பட் இருந்தாலும் வந்து சரி எனக்கும் போனோம் கொஞ்சம் ஆசையா இருக்கு இந்த அனித்தி மங்கா பத்தி பேசணும் அப்படின்னு. சோ அதனால மட்டும் தான் நானும் கேக்குறேன். ஒரு 150 லைக்ஸ் மேல இந்த வீடியோ போச்சு அப்படின்னு பார்த்தா கன்ஃபார்மா வந்து நான் மங்காவை படிச்சு பேசுறேன். ஓகேவா? சோ எனிவே பாயிண்ட் ஆஃப் தி வீடியோ பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாசம் தான் வரப்போகுது. பிப்ரவரி மாசம் வந்துச்சு அப்படின்னு நான் பார்த்தா நம்ம அப்போ ரிவ்யூ பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி மங்கா பத்தியும் பேசுவோம். சோ உங்களுக்கு எப்படி தோணுது, உங்களுக்கு என்னென்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் சேம் டைம்ல வேற ஏதாவது அனிமே ட்ரெய்லர் வந்தாலோ இல்ல வேற ஏதாவது அனிமே ட்ரெண்டிங்கா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்ம அதை பத்தி பேசுவோம். ஓகேவா? ஏன்னா வந்து உங்களுக்கு தான் வீடியோ போடுறது. சோ உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ தெரிஞ்சு போடாதான் அது வந்து எனக்குமே கரெக்டா இருக்கும்டா. ஓகேவா? ஏன்னா பாக்குறது நீங்க தானே. சோ எனிவே மக்களை அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் கடைசி சத்தலாமா?